ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம பார்த்திங்கன்னா எல்லோரும் மாதிரி ஒரு ஆர்வத்தில் பேப்லேட் சேனல் ஆரம்பித்து அதை வந்து சரியாக ரன் பண்ண முடியாமல், ஏன்னா வேலை அந்த மாதிரி இருந்தது. நமக்கு உண்டான வேலை பொறுப்புகள் அதெல்லாம் இருந்ததுனால நம்மளால் வீடியோ போட முடியல. ஏன்னா இதுக்குன்னு நம்மளால் தனியாக டைம் ஒதுக்க முடியல. இப்போ நமக்கு மறுபடியும் டைம் கிடச்சதுனால நம்ம வீடியோ போட வந்திருக்கோம். அதுவும் இல்லாமல் நம்ம வீடியோ போடல நம்ம சப்ஸ்கிரைபர்லாம், அதுவும் அந்த 30 சப்ஸ்கிரைபர்லாம் ரொம்ப ஏங்கி போய் தவிச்சு போயிருப்பாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, எனக்கு தெரியும். அதனால தான் இன்றைக்கி ஒரு பேப்லேட் அன்பாக்சிங்கோடு வந்திருக்கோம். ஓகே, நம்ம இப்போ பேப்லேடை அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஓகே காய்ஸ், இதான் அந்த பாக்ஸ். நான் ஆல்ரெடி பிரிச்சிட்டேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம பேப்லேட் உச்சிகா அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, அவர்கிட்ட இருந்து தான் வாங்கியிருந்தேன். என்ன பேப்லேட் வாங்கியிருந்தேன் அப்படின்னா ஜில்லியன் ஜூட்ரான். இதுதான் அதோடைய லேயர் பார்த்தாலே தெரியும். இது வந்து ஒரிஜினல் டக்கரா டம்மிங்கிறதுனால டீட்டெயிலெலாம் சூப்பராக இருக்கும், பார்த்தாலே தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், லேயரில் வந்து 2 பால் இருக்கும், பால் ட்ரெஸ்ஸுன்பாங்க. ஆக்சுவலி வந்து பேப்லேடுடைய லேயர் நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஏன்னா ஸ்டிக்கர் தான் மிஸ்ஸு, ஸ்டிக்கர் இருந்தாலும் செம்மையாக இருக்கும். இது அதோடைய டிஸ்க்கு. இது வந்து ஓ டிஸ்க் தந்திருக்காங்க. ஓ டிஸ்க்குன்னு சொல்லலாம், 0 டிஸ்க்குன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். பார்த்தா ஓ மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், இது ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இடத்துல அப்படியே வளைச்சி கொடுத்துருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே நல்லா இருக்குது. இதில் ஸ்டார், ஒரு ஸ்டார் போட்டிருக்காங்க. ஃபோக்கஸ் வந்துச்சு. இது அதோடைய பர்ஃபார்மன்ஸ் ஸ்டிக்கு. ஒரு எல்லோ, இது டிரான்ஸ்பரண்ட் எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க. இது நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் பால் ஒன்று கொடுத்துருப்பாங்க, இது பார்த்தாலே தெரியும். ஆனால் இந்த பால் வந்து ஸ்பின் ஆகாது. இது வந்து ஒரு இது மாதிரி ரிவீட் மாதிரி அடிச்சிருப்பாங்க. இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், உள்ளே அப்படியே லென்த்தாக போகும். இது ஆக்சுவலி சுத்தாது. இது ஒரு ஸ்டாமினா டைப்புங்கிறனால இந்த மாதிரி டிப் கொடுத்துருக்காங்க. இதே ஒரு வாரமாக வச்சிடலாம். நமக்கு இது கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாரு. ஆக்சுவலி அந்த ஃபஸ்ட்டு 20 பேர்த்துக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம அதுக்குள்ளே வாங்கினதுனால நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இவர்கிட்ட ரேட்டுமே கொஞ்சம் ரீசனபிளாக இருக்குது, கம்மியாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம். இது வந்து பிகாமத்துடைய லேயர் நல்லா இருக்குது. இது நான் தான் சூஸ் பண்ணேன். இதுவும் அந்த எல்லோ அண்ட் க்ரீனுக்கு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, கோல்டன் எல்லோவுக்கு. ஓகே, நம்ம இதை இப்படி வச்சிடலாம். நம்ம பேப்லேடை ஸ்பின் பண்ணி பார்த்துருவோம். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், ஸ்டேடியோ எடுத்துகிட்டு வந்துடுறேன். பண்ணிடலாம். ஓகே, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி வந்து இது ஃபஸ்ட்டு ஜென் பேப்லேட். இது வந்து ஃபஸ்ட்டு ஜெனில் ஒரு பங்கமான பேப்லேடாக காட்டியிருப்பாங்க, சரியான ஸ்டாமினா பேப்லேட். ஓகே, இதை நம்ம இப்போ இதை வந்து ஸ்பின் பண்ணி பார்ப்போம். 3, 2, 1 ஃபுல்லாக சுற்றிட்டு கடைசியாக வந்து சென்டர் நின்றுடும். ஏன்னா ஸ்டாமினா டைப்புங்கிறனால சென்டர் நின்று தான் ஸ்பின் பண்ணும். சொன்னால சென்டருக்கு வந்துருச்சு பாருங்கள். ஆக்சுவலி வந்து அந்த எல்லோ கலர் ஸ்டிக்கர் இருந்தது அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அது சரி, நம்மளே செகண்ட்ஸில் வாங்கணும். அதுவும் இல்லாமல் இந்த பேவோடைய ரேட் சொல்ல மறந்துட்டேன். இது வந்து 399 அப்படிங்கிற ஒரு ரேட்டில் தான் வாங்கினேன். ப்ளஸ் ஷிப்பிங்க்கு ஒரு 100 ருபீஸ் வாங்கினாப்புல. ஆனால் ஒர்த்து தாங்க, ஏன்னா கிடைக்கிறதே ரேராக இருக்குது, அதனால் ஒர்த்து தான். மற்ற இதில் கம்பேர் பண்ணுறப்ப இவர்கிட்ட கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தெரிஞ்சுது. ஸ்டிக்கர் மட்டும் மிஸ்ஸு, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான். பரவாயில்ல, ரொம்ப நேரம் ஸ்பின் பண்ணும் போல இருக்கேன். ஓகே, தலைமாட ஆரம்பிச்சிருச்சு. விழுந்துருவான்னு நினைக்கிறேன். என்னடா இது சுற்றிக்கிட்டே இருக்கு. அவ்வளோதான் விழுந்துருச்சு கைஸ், தலைமாட ஆரம்பிச்சிருச்சு. ஓ வாவ், சூப்பராக இருக்குது. சரி, நம்ம இப்போ இதோட ஒரு 2 பிளேடை வச்சு பேட்டில் பட்டி பார்த்துருவோம். மீதி இதோட ஒரு பேட்டில் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு போடுறேன். கொஞ்சம் இந்த ஃபஸ்ட்டு ஜென் செகண்ட் ஜென்னோட எப்படி தாக்கு பிடிக்கிறான், பஸ்ட் ஆகிறானா இல்லை தாக்கு பிடிக்கிறானா அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். இப்போ ஒரு டெஸ்ட்டு பேட்டில் மாதிரி ஒரு 2 பிளேடை வச்சு போடலாம். நம்ம ஸ்ப்ரிகன் வைல்ட் வைப்ரானோட பேட்டில் போட்டு பார்த்துடலாம்.
ஃபஸ்ட்டு ஸ்பிகனை லான்ச் பண்ணுறேன். 3 2 1 அடி நிறுத்தி அடி சொல்லி அடி. ஓ மை கேமரா கரெக்டாக இருக்குது. பார்ப்போம் யார் வின் பண்ணுறாங்க அப்படின்னு. ரெண்டுமே ஃபஸ்ட்டு ஜென் தான். ஏன்னா அதுக்குள்ளே தலைமட ஆரம்பிச்சிருச்சு ஜில்லியன்ஸ் உட்ரான். அட பாவி, உன்னை பங்கமான பிளேடாக இல்லடா காட்டியிருப்பாங்க. சரி ஓகே, ஆனால் இது சென்டர் வந்துருச்சு பாருங்க. மறுபடியும் பேட்டில் போகும். என்னடா ஆச்சு? ஃபஸ்ட்டு ஸ்பிகனை லான்ச் பண்ணேன். 3 2 1 அடி நிறுத்தி அடி சொல்லி அடி. போட் அடி பங்கமாக விழுவுது. ஆக்சுவலி வந்து இதை விட ஸ்டெமினா பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பிகனுக்கு தான் அதிகமாக இருக்கும். காரணம் அதோட டிப்பு தான். போன டைம் அதனால தான் அது வின் பண்ணுச்சு. பாப்பா இப்போ யார் வின் பண்ணுறாங்க. ஸ்பிகன் ஆல்வேஸ் பங்கம்பா வின் பண்ணிட்டா பாருங்க. ரைட், இது வந்து டிஸ்க்கு நவுந்துருக்கு. அடுத்து நம்ம வைப்ரானோட ட்ரை பண்ணி பார்ப்போம். 3 2 1 அடி எத்தி அடி சொல்லி அடி. வைப்ரான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேலன்ஸ் டைப் பேப்ளேடு. அவனும் சென்டர் பிடிக்க தான் பார்ப்பான். ஓடு ஓடு. ஓ டைம் வைப்ரானை ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுறேன். 3 2 1 அடி நிறுத்தி அடி சொல்லி அடி. பார்ப்போம் இப்போ யார் வின் பண்ணுறாங்க அப்படின்னு. ஓ இதில் யார் ஸ்டெமினா அதிகமாக மெயின்டைன் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஓ யார் 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 சூப்பருங்க. ஆக்சுவலி நம்ம வந்து இவனை செகண்டாக லான்ச் பண்ணோம். நம்ம இவனை ஃபஸ்ட்டாக இப்போ லான்ச் பண்ணி பார்க்கலாம். 3 2 1 அடி நெத்தி அடி நெத்தி அடி சொல்லி அடி. ஓடு. ஆக்சுவலி கொஞ்சம் லேட்டாக தான் விட்டுருக்கேன். பார்க்கலாம் யார் வின் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆக்சுவலி போன டைம் ஃபஸ்ட்டாக லான்ச் பண்ணனால தான் வின் பண்ணான். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. இவனுக்கு அகெயின்ஸ்டாக நாளைக்கு நிறையா பேர் சண்டை போட போகிறாங்க. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.